ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலாண்டிஸ்னா நான் உங்க அதி நாம சாம் ரேமியோட ஸ்பைடர்மேன் ட்ரையாலஜி நம்ம சேனலில் பேக் டவுன் பண்ணி போட்டோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி அண்ட் அந்த 3 படங்களும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே அந்த படங்கள் ரொம்பவே பிடிக்கும். பட் இதுக்கப்புறம் ட்ரையாலஜிக்கு அப்புறம் 4வது படம்னு ஒன்று வர வேண்டியதாக இருந்திருக்கு. எஸ், டெக்னிக்கலி சாம் ரேமி அண்ட் டோபி மேக்கியோர் கூட்டணியில் 4வதாக ஒரு படம் ஸ்பைடர்மேன் 4னு எடுக்கிறதா பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பட் லேட்டராக பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகைன் நம்ம சோனி பைப்பில் தான் அவன் பண்ண சில விஷயங்கள்னால தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா திரும்ப கேன்சல் பண்ணப்பட்டது. இந்த பார்ட் 4 தொடர்ந்து பார்ட் 5 and 6 வேறு தனியாக அனௌன்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் இந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரீபூட் பண்ணி கம்ப்ளீட்டாக வேறு படமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்பைடர்மேன் 4 படம் எதை பற்றினது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸ்பைடர்மேன் 4 டெக்னிக்கலி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ஆல்ரெடி அவங்க ஸ்டோரி போர்டை ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்களாங்க. எஸ், ஸ்பைடர்மேன் 3 கண்டினியூ பண்ணி ஸ்பைடர்மேன் 4க்குமே சாம் ரேமி தான் டைரக்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஸ்டோரி போர்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அண்ட் போன 3 படங்கள் தவிர்த்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாண்டர்வில்ட்டை வந்து அவங்க ரைட்டராக சூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எஸ், ஒரு புது ரைட்டர் உள்ள கூட்டு வந்திருக்காங்க. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1க்குமே ரைட்டராக இருந்திருக்காரு. ஸோ பாருங்கள், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்காப்புல. போன படத்தில் இல்லாமல் இந்த படத்தில் புது ரைட்டரை கூட்டு வர மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஸ்டோரி எடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சாம் ரேமி இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 3வது பார்ட்லேயே வந்து சாண்ட்மேன் கூட வல்ச்சரை தான் ஒரு வில்லனாக வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் லேட்டராக நிறைய பிளான் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. இந்த படத்துலேயே முக்கியமான வில்லனை ஆக்சுவலி ஒரு வல்ச்சராக வைக்க தான் பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கூட மிஸ்டீரியோவும் இருந்திருக்காருங்க. மிஸ்டீரியோ வர வரையும் 3 படத்தில் டீஸ் பண்ணிட்டோம், அவரை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் மிஸ்டீரியோவுமே ஒரு வில்லனாக கூட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை ஒரு சப்ளாட்டாக தான் வச்சிருக்காரு. மெயின் பிளாட்டாக வைக்க வேணாம், சப்ளாட்டாக வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சிருக்காப்புல. வல்ச்சரை தான் இந்த படத்தில் மெயின் வில்லனாகவே வச்சு ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இந்த படத்தில் மேரி ஜேனுமே பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ மேரி ஜேனையுமே வச்சு கதை சொல்கிறதா இருந்திருக்கு. ஆனால் மேரி ஜேனுக்கு பதிலாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக ஃபெலிஷியா ஹார்டி வைக்கிறதாவே பிளான் பண்ணியிருக்காங்க. எஸ், பிளாக் கேட் இந்த படத்தில் வரதா இருந்துகிட்ருக்கு. அதை நடிக்கிறதா இருந்தது ஆனா ஹேத்வே. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா டார்க் நைட் ரைசஸ் படத்தில் அவங்க ஆக்சுவலி கேட் ஓனாக வந்திருப்பாங்க. அதுக்கும் முன்னாடியே இங்கே அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்டாக வந்திருக்க வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸை போய்ட்டு பார்க்குற வளர்த்துக்க திரும்பவுமே எம்ஜி நம்ம ஸ்பைடர்மேனுக்குள்ளே பிரேக்கப் நடக்குது. எத்தனை வாட்டி தான் பிரிஞ்சு சேருவாங்களோ, பட் இந்த டைமுமே அகைன் பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் அந்த லவ் லைஃப்பில் கள்ள தூக்கி அடிக்கிற மாதிரியான சில சம்பவங்களுமே நடந்திருக்கான். இந்த சமயத்தில் வெல்ச்சர் ஏட்ரியன் டூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் வேலை செஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அண்டர் கிரவுண்டை டேக் ஓவர் பண்ண பிளான் பண்ணுறாரு. அண்டர் வேர்ல்டில் அந்த ஒரு கிரைம் சிண்டிகேஷன் மாஃபியாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் அவங்களுக்கு பொண்ணாக தான் ஃபெலிஷியா ஹார்டி இந்த படத்தில் இருக்காங்களாங்க. எஸ், நம்ம ஏட்ரியன் டூம்ஸ்க்கு பொண்ணாக அவங்க நடிக்க தான் இருந்திருக்கான். அந்த கேட்டு தான் ஆனா ஹேத்வே இருந்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலி டெய்லி பியூகலில் கண்ட்ரோல் எடுத்துருவாங்களாம். அப்படியுமே ஒரு கதை போயிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் வல்ச்சருக்கும் நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு சண்டை நடக்கும். எஸ், வல்ச்சர் அவரோட மெக்கானிக்கல் விங்ஸை வச்சு ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் எப்படியோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்காராம். அந்த வல்ச்சர் கேரக்டருக்கு ஜான் மால்கோவிச் தான் கேஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. எஸ், ஒரு வயசான வல்ச்சரை தான் காட்டலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஜான் மால்கோவிச் என்னதான் வயசான அந்த படத்தில் வல்ச்சரே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை போட்டு பொழந்து கட்டுவாராங்க. பயங்கரமாக ஒரு பொழந்து கட்டி கிட்டத்தட்ட சாகடிக்க சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாராம். அந்த டைமில் தான் எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல லாஸ்ட்டில் நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா அவர் டிஃபீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. எஸ், லாஸ்ட் மினிட்ல தான் எப்படியோ அவர் டிஃபீட் பண்ணியிருந்திருக்காரு. டிஃபீட் பண்ணுறது மீன்ஸ் அவர் எட்டி ஒரு எத்து விட மேலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் கீழே விழுந்து இறந்துருவாராம். ஸோ எப்படியோ கடைசி நிமிஷத்தில் அவர் எஸ்கேப் ஆகிட்டு இருந்திருக்காரு. எப்படி தெரியாதனமாக பார்த்தீங்கன்னா சொல்லி கீழே விழுந்து இறந்துருவாங்க. இதை நம்ம ஃபெலிஷியா ஹார்டி பக்கத்தில் இருக்கிற பில்டிங்லேருந்து பார்த்துருவாங்களாங்க. எஸ், அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சாகிறத கண்முனை பார்த்துட்டாங்க ஸ்பைடர்மேனோட. அது வரைக்கும் பிளாக் கேட்டாக இருந்தவங்க அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் கேட் மேண்டல்லேருந்து வல்ச்சர்ஸ் மேண்டலாக அவங்க எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்களாம். எஸ், இந்த படத்தில் ஃபீமேல் வல்ச்சரை நம்ம பார்க்குறதா இருந்திருக்கு. வல்ச்சரஸ் அப்படின்னு சொல்லி வல்ச்சரோட பொண்ணு வல்ச்சரஸ் அந்த ஒரு மேண்டில் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பைடர்மேனை பழி வாங்க போக அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோரி போட்டு சொல்ல. எஸ், அது வரைக்கும் தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தில் ஏற்கனவே 2 வில்லன் வந்துட்டு இருக்காங்களே, பத்ததுக்கு மிஸ்ட்ரியோ வேறு இருக்காரு. ஆனால் அது ஒரு சின்ன பிளாட்டாக தான் போயிட்டு இருந்திருக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா இதே படத்தில் ஷாக்கர், ரைனோ இவங்களெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதாவே பிளான் வச்சிருக்காங்க. லைக் சின்ன வில்லன்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் பிடிச்சி உள்ளே வைக்கிற மாதிரி அதை மாண்டேஜஸில் ஷோ பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் கதையே மாறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஏன்டா அந்த படம் எடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இவங்க ரிலீஸ் டேட்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க. May 11, 2011 அந்த படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் பிளான்ஸ் நிறைய சேஞ்ச் நடந்தது மட்டும் இல்லாமல் எகைன் சோனி அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோனி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன படம் செம்ம ஹிட் ஆகிடுச்சு. ஹிட்டை பொறுத்து தான் அவங்க அடுத்த படத்தை டிசைட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தையுமே டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு 100 million பட்ஜெட்டுமே ஒதுக்கி வச்சுட்டாங்க.
இது நடக்காமல் போனதுக்கு முக்கியமான காரணம் எகைன் சாம் ரெய்மியோட அந்த ஒரு கிரியேட்டிவ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க தலையிட ஆரம்பிச்சது தான். போன படத்துலேயே அதுதான் நடந்துச்சு. ஸ்பைடர்மேன் 3 படத்துலேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சாம் ரெய்மி வந்துட்டு சாண்ட்மேனை வச்சு தான் கதை சொல்ல பிளான் பண்ணியிருக்காரு. சோனி ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து சொன்னதுனால தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு சாண்ட்மேன் மட்டும் இல்லாமல் கூட வெனம்லாம் இன்க்ளூட் பண்ணார். வெனம் ஃபேன் ஃபேவரட் கேரக்டர் அவரை படத்தில் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு வேணும்னே இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை சாம் ரெய்மி வேண்டாம் விருப்பம் தான் இன்க்ளூட் பண்ணதா லேட்டரான்லாம் சில இன்டர்வியூவில் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ சாம் ரெய்மியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அவனை வைக்கிற ஐடியாவே கிடையாது. சாண்ட்மேனை வச்சு மட்டும்தான் படம் எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது மொத்தமாக மாறிட்டு இருக்கு. ஆனால் சோனி பற்றியும் சொன்னது அந்த ப்ரொடியூசர் சொன்னதுனால தான் அந்த படத்தில் வந்து வெனம் இன்க்ளூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் காப்லின் ஹாரி ஆஸ்மானியுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் வில்லன்ஸ் உள்ள கூட்டு வந்திருக்காங்க. இதனால தான் கதையை பார்த்தீங்கன்னா சரியாக சொல்ல முடியாமல் கதை எங்கெங்கேயோ பிச்சு போயிட்டு இருந்திருக்கு. இல்லைனா சாண்ட்மேனை வச்சு மட்டுமே இந்த படத்தை அவர் கொண்டு போயிருந்திருக்கலாம். எகெயின் அதே வேலையை இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிஷியல் சாம் ரெய்மி என்ன சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு படம் எடுங்க, நாங்கள் எதுவுமே தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக திரும்ப உள்ள பூந்து எல்லாத்தையும் மாற்றி இதை கொஞ்சம் மாற்றுறீங்களா, இந்த வில்லனை கொஞ்சம் இது பண்ணு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் லிசர்டை உள்ளுக்குள்ளே பற்றி இன்க்ளூட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 2 படத்தில் கர்ட் கார்னர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் இந்த படத்துலையுமே வந்து நீங்கள் லிசர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க, நம்ம இன்ட்ரோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி லிசர்டை கொண்டு வரத்துக்குமே அவர்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அவர் வந்துட்டு ஏன்னா போன படத்தில் தலையிட்டனால தான் வரமாட்டேன்னு சொன்னேன், இந்த படத்தில் தலையிட மாட்டேன் தான்டா சொன்னீங்க, இப்போதுக்கிட்ட அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள திரும்ப ஒரு பஞ்சாயத்து நடக்க இந்த சமயத்தில் நீ வேணாம் உன் பணமும் வேணாம் ஆளை விட்ற சாமி அப்படின்னு சொல்லி சாம் ரெய்மி அதில் தலையிடாமல் போயிட்டாரு. அண்ட் அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இவங்க இந்த ஸ்பைடர்மேனை ரீபூட் பண்ணுறதா பிளான் வச்சிருக்காங்க. எஸ், ஸ்பைடர்மேனை ரீபூட் பண்ணுறதுக்காக சோனி ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சரி நீங்கள் பரவாயில்ல விளையிக்கோங்க அப்படின்னு சொல்லி சாம் ரெய்மி எடுத்துட்டு புதுசாக பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பைடர்மேன் படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் கேஸ்ட் பண்ணி வேற ஒரு படத்தை அதே ரைட்டர் உள்ள கூட்டு வந்து ஒரு புது ஸ்பைடர்மேன் ஒரு ரீபூட் படத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. எஸ், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் இதுக்கப்புறம் தான் பார்த்துருக்கோம். சப்போஸ் சாம் ரெய்மி இப்போ ஒத்துட்டு இருந்தாருன்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனை என்னத்துக்கு நம்ம பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டோம். ஸோ அது ஒன்று இது ஒன்றுன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ சோனி பார்த்தீங்கன்னா திரும்ப மணி மோட்டிவாக அந்த மணி மைண்டடாகவே அதே விஷயங்கள் பண்ணதுனால தான் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு நல்ல ஸ்பைடர்மேன் படங்கள் கிடைச்சிருக்கு தான், இல்லைன்னு சொல்லல. பட் சப்போஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தால் அது வேற மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். ஸோ வல்ச்சரை வச்சு ஒரு நல்ல கதையை சொல்லலாம்னு பிளான் பண்ணி வச்சது சாம் ரெய்மி. அதுக்கப்புறம் சோனி கொடுத்த குறைச்சல்னால அந்த படமே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் தாங்க நடந்துச்சு. ஸ்பைடர்மேன் நடக்காமல் போனதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இதுக்கு நம்ம சாம் ரெய்மி தான் காரணமா, அவர் ஸ்டில் எடுத்துருக்கலாமா, இல்லை சோனி பண்ணது தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்க்கலாம். அண்ட் அவள் தாங்க இந்த வீடியோலாம் சொன்னது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை.